மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டாட்டிக்ஸில் பேரலல் ஃபோர்ஸஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் உள்ள ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, த ரிசல்டன்ட் ஆஃப் த த்ரீ ஃபோர்ஸஸ் பி கியூ ஆர் ஆக்டிங் அலாங் த சைட்ஸ் பிசி சிஏ ஏபி ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி passes through orthocenter. Show that the triangle must be obtuse angled. If angle A is equal to 120 degree and B is equal to C, show that Q plus R is equal to P root 3 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ த ரிசல்டன்ட் ஆஃப் த த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அலாங் பிசி சிஏ ஏபின்னு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ பிசி அப்படிங்கிற இந்த சைடில் தான் வந்து பியோட ரிசல்டன்ட் வந்து ஆக்ட் ஆகுது. அதை மாதிரி சிஏங்கிற இந்த சைடில் தான் கியூவோட ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகுது. ஏபிங்கிற இந்த சைடில் தான் வந்து ஆரோட ரிசல்டன்ட் வந்து ஆக்ட் ஆகுது. இது எல்லாமே வந்து ஓ அப்படிங்கிற ஆர்த்தோ சென்டர் வழியாகவும் வந்து பாஸ் ஆகுது. ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி passes through the ortho center. Show that the triangle is obtuse angled. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து obtuse angle அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். அதை மாதிரி B ஈக்குவல் டு C அப்படின்னா Q ப்ளஸ் R இஸ் ஈக்குவல் டு P ரூட் 3 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெட் ADBE CFங்கிறது தான் வந்து ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு AD, இதுதான் வந்து உங்களுக்கு BE, அப்புறம் இதுதான் வந்து உங்களுக்கு CF. இது எல்லாமே வந்து ஆல்டிடியூட்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஆஸ் த ரிசல்டன்ட் passes through the point O, the moment of resultant about O is 0. ஸோ இந்த ஓங்கிற பாயிண்ட் வழியாக தான் நம்மளோட ரிசல்டன்ட்டும் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் அபவுட் த பாயிண்ட் ஓ வந்து 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் வந்து 0 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் ரிசல்டன்ட்டும் வந்து 0 தான். ஸோ மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் அபவுட் த பாயிண்ட் ஓ 0னா மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் அபவுட் பியும் 0, மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் அபவுட் கியூவும் 0, மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் அபவுட் ஆரும் வந்து 0 அப்படிங்கிறதுனால சம் ஆஃப் மொமெண்ட்ஸும் வந்து 0. ஹென்ஸ் டேக்கிங் மொமெண்ட்ஸ் அபவுட் த பாயிண்ட் ஓ பொறுத்து எடுத்தோம் அப்படின்னா, ஸோ பிக்கு நீங்கள் மொமெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா P இன்ட்டு ஓடி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் கியூக்கு பார்த்தீங்க அப்படின்னா Q இன்ட்டு ஓஇ அப்படின்ட்டு கிடைக்கும். அதை மாதிரி ஆருக்கு பார்த்தீங்க அப்படின்னா R இன்ட்டு ஓஎஃப் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ சம் ஆஃப் மொமெண்ட் 0ங்கிறதுனால P இன்ட்டு ஓடி ப்ளஸ் Q இன்ட்டு ஓஇ ப்ளஸ் R இன்ட்டு ஓஎஃப் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஓடி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஓடி பாருங்கள். பிஓடிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது தானே. ஸோ இந்த பிஓடிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் ஓபிடி என்னது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதான ஓபிடிங்கிறது திஸ் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் சி அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் ஓபிடி அப்படிங்கிற இந்த ஆங்கிளும் இந்த ட்ரையாங்கிளில் உள்ள இபிசி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் தானே. இபிசினாலும் சரி ஓபிடி அப்படின்னாலும் சரி ஈக்குவல். ஸோ அதனால உங்களுக்கு என்னது கிடைச்சிடும் அப்படின்னா சியோட வேல்யூமே வந்து 90 மைனஸ் சி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஓபிடியில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வந்து டேன் தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டேன் ஆஃப் 90 மைனஸ் சி பார்த்தீங்க அப்படின்னா tan 90 மைனஸ் tan theta is equal to opposite by hypotenuse adjacent side அப்படின்ட்டு தெரியுமா. அப்போ OD by BD அப்படிங்கிறது வந்து கிடைக்குமா. பட் tan of 90 minus theta is nothing but cot theta. அதனால உங்களுக்கு cot C is equal to OD by BD அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா OD is equal to BD into cot C அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ எப்படி இந்த ட்ரையாங்கிள் பிஓடியை கன்சிடர் பண்ணோமோ சிமிலர்லி நம்ம என்ன செய்யணும்னா ட்ரையாங்கிள் ஏபிடியை கன்சிடர் பண்ணணும். ஏபிடியில் வந்து காஸ் தீட்டாவை கண்டுபிடிப்போம். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போடென்யூஸ் அப்படின்ட்டு தெரியும். ஸோ பிடிங்கிறது தான் அட்ஜசன்ட் சைடு, ஏபிங்கிறது தான் ஹைப்போடென்யூஸ். ஸோ இந்த ரிலேஷன் கிடச்சிருச்சுன்னா இதையும் நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ பிடி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு காஸ் பி அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ பட் ஏபிக்கு பதிலாக வந்து சி, ஏன்னா ஆக்சுவலாக இந்த சைடை வந்து நம்ம சி அப்படின்ட்டு எடுத்திருப்போம், இந்த சைடை வந்து ஏ அப்படின்ட்டு எடுத்திருப்போம், இந்த சைடை வந்து பி அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்போம். ஸோ ஏபி ஈக்குவல் டு சி அப்படிங்கிறதுனால சி காஸ் பி அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ பிடியோட வேல்யூ வந்து சி காஸ் பி அப்படின்ட்டு கிடச்சிருச்சுன்னா இதை வந்து நம்ம மேலே உள்ள இந்த ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ ஓடி இஸ் ஈக்குவல் டு சி காஸ் பி இன்ட்டு காட் சி அப்படின்ட்டு கிடைக்கும்.
பட் காட் இஸ் நத்திங் பட் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா தானே, அதை தான் வந்து நெக்ஸ்ட்டு லைனில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ சி பை சைன் சி அதில் தனியாக வச்சிடலாம், காஸ் பி இன்ட்டு காஸ் சியை வந்து தனியாக எழுதியிருக்கிறோம். பட் சி பை சைன் சி இஸ் நத்திங் பட் 2r டேஷ். இது வந்து ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி படி சொல்லிடலாம். ஏ பை சைன் பி, பி பை சைன் சி ஈக்குவல் a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to 2r dash. ஏன்னா r டேஷ்ங்கிறது வந்து சர்க்கம் ரேடியஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சுருவோம்னா c by sin c வந்து 2r dash அப்படின்ட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ அப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ODயோட வேல்யூ வந்து 2r dash into cos b cos c அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ இப்படி கிடச்சிருச்சுன்னா சிமிலர்லி நீங்கள் OE எழுத முடியும் 2r dash into cos c cos a அப்படின்ட்டு. OF வந்து 2r dash into cos a cos b அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகமும் வச்சுக்கலாம்னா OD பார்த்தீங்க அப்படின்னா OD வந்து இங்கே இருக்குதா, ஸோ D இங்கே இருக்கிறதுனால இட் டிபெண்ட்ஸ் ஆன் B அண்ட் சியா. அப்போ OD வேணும்னா 2r dash into cos b cos c போட்டுடலாம். அதே மாதிரி E வந்து இங்கே இருக்கா, E is on the line ACயா, அப்போ OE தேவை அப்படின்னா வந்து அது 2r dash into cos a cos c அப்படிங்கிறத போட்டுருவோம். ஸோ இதை மாதிரி அதனோட சைட்ஸை வச்சுட்டு நம்ம இந்த வேல்யூஸை வந்து ஈஸியாக எழுதிட முடியும். ஓகேவா? ஸோ OD OE OF மூணுமே கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா நம்ம இங்கே மேலேயே எழுதி வச்சுட்டோம்ல P இன்ட்டு OD ப்ளஸ் Q இன்ட்டு OE ப்ளஸ் R இன்ட்டு OF ஈக்குவல் டு 0ன்னு. இதில் OD OE OFோட வேல்யூவை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ODக்கு பதிலாக அதனோட வேல்யூ, OEக்கு பதிலாக அதனோட வேல்யூ, OFக்கு பதிலாக இதனோட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணதுக்கு பிறகு த்ரூ அவுட்டாக இந்த ஈக்குவேஷனை வந்து 2r dash cos a cos b cos c ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா எல்லா டேர்ம்ஸ்லுமே உள்ள 2r டேஷுங்கிறது கேன்சல் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டேர்மில் cos b cos c கேன்சல் ஆகி cos a ரிமைனிங் இருக்கும். செகண்ட் டேர்மில் cos c கேன்சல் ஆகி cos b ரிமைனிங் இருக்கும். தேர்ட் டேர்மில் cos a cos b கேன்சல் ஆகி cos c வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா p by cos a ப்ளஸ் q by cos b ப்ளஸ் r by cos c ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதில் PQRங்கிறது எல்லாமே வந்து மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸஸ். ஸோ PQR வந்து மேக்னிடியூட் அப்படிங்கிறதுனால அது கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக தான் வந்து இருக்கும். ஸோ ஆனால் இந்த ஈக்குவேஷன் வந்து ஹோல்டு ட்ரூ ஆகணும் அப்படின்னா, அதாவது இது மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டேர்ம் வந்து நெகட்டிவாக இருந்தால் தானே 0 கிடைக்கும். ஏன்னா ப்ளஸ்ஸையும் மைனஸையும் நீங்கள் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து 0 கிடைக்கும். ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ணால் 0வே வந்து கிடைக்காது. ஸோ அது இப்போ ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கணும்னா ஏதாவது ஒரு டேர்மாவது நெகட்டிவாக இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு டேர்ம் நெகட்டிவ், ஆனால் PQR வந்து நெகட்டிவ் கிடையாது அப்படிங்கிறது சொல்லிட்டோம். அப்போ PQR நெகட்டிவ் கிடையாதுன்னா ஆட்டோமேட்டிக்காக cos a cos b cos cல தான் வந்து ஏதாவது ஒன்று நெகட்டிவாக இருக்கணும். ஆனால் காஸோட டேர்ம் வந்து எப்போ நெகட்டிவாக இருக்கும்னா ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்தால் மட்டும்தான் வந்து அது நெகட்டிவ் வேல்யூ வந்து கொடுக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஏதாவது ஒரு ஆங்கிளை வந்து அப்டியூஸ் ஆங்கிள் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்டியூஸ் ஆங்கிள்ங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா இப்போ கொஸ்டின்லேயே நமக்கு என்னது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா A ஈக்குவல் டு 120 டிகிரி ஸோ ஷோ தட் த ட்ரையாங்கிள் மஸ்ட் பி அப்டியூஸ் ஆங்கிள்ட்டு சொல்லியிருக்கிறாங்களா. ஸோ நம்ம ட்ரையாங்கிளை வந்து அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்ட்டு சொல்லிட்டோம். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லிட்டதுனால A ஈக்குவல் டு 120 டிகிரினும் BCயை வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கணும். ஸோ சம் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 180 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால ஏவை வந்து 120ன்னு எடுத்துட்டோம். நான் மிச்சம் இருக்கிற பியும் சியும் கூட்டினா உங்களுக்கு 60 தான் வந்து கிடைக்கும். ஆனால் பியும் சியும் ஈக்குவல் அப்படின்ட்டு கொடுத்துருக்கிறதுனால 2b ஈக்குவல் டு 60னா b ஈக்குவல் டு 30ன்னு கிடைக்கும். அப்போ பியும் சியும் 30 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து மேலே கண்டுபிடிச்சிருக்கிற ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ p by cos a ப்ளஸ் q by cos b ப்ளஸ் c by cos c ஈக்குவல் டு 0வா? cos 120ஓட வேல்யூ வந்து -1/2. ஸோ இது எப்படி எழுதுவீங்க? cos 120 cos of 90 ப்ளஸ் 30 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து மைனஸ் காஸ் தீட்டா அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து -1/2 அப்படின்ட்டு வரும். அதை மாதிரி cos 30ஓட வேல்யூ வந்து √3/2 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதை வந்து cos 120 cos 90 ப்ளஸ் 30ன்னு எழுத மாட்டோம். sin of 90 ப்ளஸ் 30 அப்படின்ட்டு கூட எழுதிக்கலாம். sin of 90 ப்ளஸ் தீட்டா வந்து
இங்கே வந்து காசு இருக்குதா, ஸோ காஸ் 120, அப்போ காசை வச்சு தான் நீங்கள் எழுதணும். காசை வச்சு எழுதி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு -1/2 தான் வந்து கிடைக்கும். சிமிலர்லி காஸ் 30யோட வேல்யூ வந்து √3/2 அப்படிங்கிறதுனால இது கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க, அதாவது இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 2 கேன்சல் ஆயிரும். அப்போ √3p + q + r = 0ன்னு வரும். ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது அந்த சைடு கொண்டுட்டு போயிருங்க. அப்போ p√3 = q + r அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதை தான் வந்து நீங்கள் இந்த ப்ராப்ளமில் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபோர்ஸஸ் PQR ஆக்ட் அலாங் த சைட்ஸ் BC AC BA. இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. BCலையும் ஏசிங்கிற சைட்லேயும் பிஏங்கிற சைட்லேயும் ஆக்ட் ஆகக்கூடியது ஆஃப் அன் ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் இஃப் தேர் ரிசல்டன்ட் இஸ் எ ஃபோர்ஸ் parallel to BC. ஸோ அதனோட ரிசல்டன்ட் வந்து பிசிக்கு பேரலாக இருக்குது த்ரூ த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னா தென் ப்ரூவ் தட் Q = R = ½ of P அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு இப்போ ஏபிசி பீயிங் த ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிளே வந்து ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால ஸோ இதனோட மீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆல்டிடியூட் அப்படின்ட்டு சொல்லலாம். மீடியன்ஸ்னால் உங்களுக்கு இந்த ஏ டேஷுங்கிறது இதனோட மீடியன், அதை மாதிரி பி டேஷ் இதை வந்து டேஷ் அப்படின்ட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? அதை மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சி டேஷ் இந்த மீடியன்ஸ் எல்லாமே வந்து ஆல்டிடியூட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆல்டிடியூட்னா வந்து ஹைட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? லெட்டு டிஇ parallel to பிசி அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஸோ டிஇங்கிறத இதுதான் வந்து உங்களுக்கு டி, இந்த டிஇயை வந்து பிசிக்கு பேரலாக இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் பிசிக்கு பேரலாக உள்ளது தான் வந்து கொஸ்டினில் வந்து ரிசல்டன்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிஇங்கிற இந்த லைனை தான் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிடுவோம்னா ரிசல்டன்ட் அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கிடுவோம். It gives DGE is the line of action of resultant. அதனால தான் உங்களுக்கு DGEங்கிற லைன் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஏன்னா இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இஃப் த ரிசல்டன்ட் இஸ் எ ஃபோர்ஸ் parallel to BC. ஸோ பிசிக்கு பேரலாக உள்ளது தான் ரிசல்டன்ட் அப்படிங்கிறதுனால DGEங்கிறது தான் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட். as the resultant passes through G its moment about G is 0. ஸோ இது போன ப்ராப்ளமில் சொன்ன மாதிரி தான். ரிசல்டன்ட் வந்து அந்த சென்டர் வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ அதனோட மொமெண்ட் வந்து 0. ஸோ அதனோட ரிசல்டன்ட்டோட மொமெண்ட் 0 அப்படின்னா சம் ஆஃப் moments of resultant is also 0. அப்போ PQRோட ரிசல்ட்ஸ் வந்து 0 அப்படின்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பிங்கிற ரிசல்டன்ட் வந்து எப்படி இருக்குது, டைரக்ஷன் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க பிசி அப்படிங்கிறதுனால. கியூவோட ரிசல்டன்ட் வந்து ஏசி வழியாக பாஸ் ஆகிறதுனால இப்படி இருக்கும். ஏபியோட ரிசல்ட் இங்கே வந்து பிஏன்னு கொடுத்துருக்காங்க ரிசல்டன்ட், அதனால இப்படி இருக்குது. பட் ஜென்ரலாக நம்மளோட பாஸ் எப்படி ஆகணும்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் ஆகும், பிசி சிஏ ஏபி அப்படின்ட்டு. பட் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரிவர்ஸில் இருக்குது. ஸோ ரிவர்ஸில் இருக்கிறதுனால கியூவை நம்ம என்னென்னு எடுப்போம்னா -Q அப்படின்ட்டு எடுப்போம், ஆரை வந்து -R அப்படின்ட்டு எடுப்போம். ஏன் இது மைனஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இல்லாமல் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. அதனால் Qக்கும் Rக்கும் மட்டும் நெகட்டிவ் வரும். ஸோ அதை மாதிரி P இஸ் டிபெண்ட், இதனோட இது பார்த்தீங்க அப்படின்னா GA டேஷா, அதை மாதிரி பிக்கு பார்க்கும்போது வந்து GB டேஷ் அப்படிங்கிறது இருக்கும், சிக்கு பார்க்கும்போது GC டேஷ் அப்படிங்கிறது வந்து வரும் மொமெண்ட்ஸ். ஸோ மொமெண்ட்ஸை வச்சு நம்ம எழுதணும் அப்படின்னா அப்போ P × GA டேஷ் -Q × GB dash -R × GC dash is equal to 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். பட் இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால GA dash GB dash GC dash எல்லாமே வந்து சேம், ஏன்னா இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ அதனால நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா இது எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு P - Q - R is equal to 0 அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா since the resultant passes through E the sum of moments of PQR about E is 0. ஸோ இங்கே சொல்லிட்டோம்ல இந்த ரிசல்டன்ட் வந்து E வழியாக தானே பாஸ் ஆகுது, DGE தானே ரிசல்டன்ட். ஸோ E வழியாக பாஸ் ஆகிறதுனால sum of moments of PQR about E is 0. ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ட்ரா ELங்கிற இந்த லைனை வரைய போகிறோம். எப்படின்னா பெர்பெண்டிகுலர் டு பிசின்னு இருக்கிற மாதிரி. அதை மாதிரி EM அப்படிங்கிற இந்த லைன் வரைய போகிறோம். இது வந்து M உங்களுக்கு ஓகேவா, அது வந்து பெர்பெண்டிகுலர் டு AB அப்படிங்கிற மாதிரி.
ஸோ இந்த ரெண்டு லைனும் நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நவ் பி இன்ட்டு ஸோ சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் படி என்ன சொல்லிடல வெரிகோன்ஸ் தேரம் படி பி இன்ட்டு இஎல் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இஎம், அதாவது பி இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு கியூ இன்ட்டு சிடின்னு எழுதுவோம்ல, அதை மாதிரி பி இன்ட்டு இஎல் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இஎம்னு எழுத முடியும். ஸோ ஒரே சைடு நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்கன்னா பிஇஎல் மைனஸ் ஆர்இஎம் இஸ் ஈக்குவல் டு 0. From the similar triangles ELC and AA-C. So ELCங்கிறது வந்து இங்கே இருக்குது, AA-Cன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா EL by AA' இதனோட சைடு இருக்குல்ல, EL by AA' is equal to EC by AC. EC by AC இந்த சைடு EC AC. ஸோ இது ரெண்டுமே வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1/3க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏன் 1/3க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசன் DGE parallel to BC இது நம்ம முதலே எடுத்து வச்சுருந்தோம். DGEங்கிற இந்த லைன் BCக்கு வந்து பேரலாக இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் AD by DB ஈக்குவல் டு AE by EC ஈக்குவல் டு AG by GA' இஸ் ஈக்குவல் டு 2/1. AD by DB அப்படின்னா டயக்ராமில் இதுவா AD by DB அப்படிங்கிறது வந்து 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா AD by வந்து DB வந்து 1, அது மாதிரி AE by EC இதனோட வேல்யூவும் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா வந்து 1. ஸோ AD by DB AE by EC வந்து 1 அப்படிங்கிறதுனால ஸோ இது எல்லாமே வந்து 2:1 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது 2:1 இருந்துச்சு அப்படின்னா மேலே நம்ம EL by AA' அப்படின்ட்டு எழுதுகிறோமா? ஸோ EL by AA' அப்படின்ட்டு போடும்போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா இது 2 பகுதி இது ஒரு பகுதி அப்படின்னா மொத்தமாக இது வந்து 3 பகுதியில் வந்துடுமா? அப்போ இந்த AA' முழுக்க வந்து உங்களுக்கு என்ன பகுதியில் வந்துடும் அப்படின்னா 3 பகுதியில் வந்துடும். அதனால தான் வந்து கீழே வந்து 3 அப்படின்ட்டு போடுவேன். அது மாதிரி இந்த DBங்கிறது ஒரு பகுதி தானே, இந்த DBக்கு பேரலாக தானே இந்த ELங்கிறது இருக்குது, அதனால ELங்கிறது வந்து ஒரே பகுதியில் வந்துடும். ஓகேவா? AA' மொத்த பகுதி, அதனால இது வந்து 3, 2 + 1 3. அது மாதிரி ELங்கிறது இதுக்கு பேரலாக உள்ளது, இது ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால இது ஒரு பகுதி. அப்போ EL by AA' இஸ் ஈக்குவல் டு 1/3 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ சிமிலர்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா AME அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளையும் AC' இந்த ட்ரையாங்கிளையும் எடுத்தீங்க அப்படின்னா EM by CC' இஸ் ஈக்குவல் டு 2/3. அதாவது EMங்கிறது வந்து மேலே உள்ள பகுதியாக இருக்கும். ஸோ மேலே உள்ள பகுதி 2 மடங்கு தான். CC' அப்படிங்கிறது மொத்த பகுதிங்கிறது வந்து 2 + 1 3. அதனால இது வந்து 2/3 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ EM இஸ் ஈக்குவல் டு 2/3 × CC' அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இதை நம்ம என்ன செய்வோம்னா இந்த EC வேல்யூவையும் EM வேல்யூவையும் வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ELம் EMம் ஸோ ELம் EMம் இதில் ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா ஸோ எப்படி இது EC ஈக்குவல் இது EC கிடையாது EL. ஓகேவா? ஏன்னா இந்த EL by AA' தான் நம்ம இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம். ஸோ EL ஈக்குவல் டு 1/3 AA'. ஸோ இந்த EL வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னா P into EL minus R into EM is equal to 0. ஸோ இப்போ வந்து டினாமினேட்டரில் உள்ள 3 வந்து கேன்சல் ஆகிரும். அப்போ P equal to 2R. ஏன்னா இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால AA' BB' CC' எல்லாமே சேமு. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிரும். அப்போ P equal to 2R அப்படின்ட்டு கிடைக்கும். அல்லது R equal to P/2 அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ R equal to P/2 அப்படிங்கிறத வந்து எந்த ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் P minus Q minus R is equal to 0ன்னு இருக்குல்ல. ஸோ இதில் ஆருக்கு பதிலாக P/2 வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆருக்கு பதிலாக P/2 ரீப்ளேஸ் பண்ணால் இப்படி இருக்கும். அப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் P/2 minus Q equal to 0. தட் மீன்ஸ் P/2 is equal to Q. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் இந்த ரிலேஷனை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. R equal to P/2 is equal to Q அப்படிங்கிறது. ஸோ இந்த ரிலேஷன் வந்து ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா a uniform circular plate is supported horizontally at 3 points A, B, C of its circumference. Show that the pressures on the supports are in the ratio sin 2A is to sin 2B is to sin 2C அப்படிங்கிறத சொல்லணும்.
ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த சர்க்குலர் பிளேட்டு இஸ் சப்போர்ட்டட் ஹரிசாண்டலி. ஸோ இந்த ஹரிசாண்டலாக 3 பாயிண்டில் வந்து இதை சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஏங்கிற பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட்டு, சிங்கிற பாயிண்டில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஷோ தட் த ப்ரெஷர்ஸ் ஆன் த சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்டில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் இதனோட ரேஷியோ வந்து எதில் இருக்கும் அப்படின்னா sin to A is to sin to B is to sin to C அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு லேட்டு பிசி இதை என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா பிசியை வந்து சைடை வந்து ஏ அப்படின்னும், சிஏவோட சைடை வந்து பி அப்படின்னும், ஏபியோட சைடை வந்து நம்ம சி அப்படின்னும் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்படி எடுத்தோம் அப்படின்னா த வெயிட் ஆஃப் த பிளேட் ஆக்ட்ஸ் அட் த பாயிண்ட் O, the center of the circle and which is also the circumcenter of the circle. ஸோ ஓங்கிறது வந்து center of the circle அப்படின்னும் வந்து நம்ம சொல்லிக்கலாம், அல்லது வந்து circumcenter of the circle அப்படின்னும் சொல்லிக்கலாம். லேட்டு OD be perpendicular to BC. ஸோ ODயை வந்து BCக்கு வந்து பெர்பெண்டிகுலராக நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்படி வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் BODயில் வந்து நீங்கள் cos theta கண்டுபிடிக்கணும். ஸோ cos theta is equal to adjacent by hypotenuse அப்படிங்கிறது தெரியும். OD தான் adjacent, OB தான் hypotenuse. ஸோ OD equal to OB into cos BOD அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். பட் OB is nothing but R. இதானே எழுதி வச்சுருக்கிறோம். ஓபிங்கிறது வந்து ஆர் அப்படின்ட்டு. ஸோ ஓபி இஸ் ஈக்குவல் டு ஆருங்கிறதுனால ஆர் இன்ட்டு காஸ் ஆங்கிள் பிஓடி, ஆங்கிள் பிஓடியை வந்து ஏன்னு எழுதி வச்சுருக்கிறோமா. ஸோ அதுக்கு பதிலாக ஏ அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். Now let AE be perpendicular to BC. ஸோ AE அப்படிங்கிற ஒரு லைனை வந்து நம்ம வரைவோம். அது வந்து BCக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி, ஏஇங்கிற இந்த லைன் வந்து BCக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி வரைவோம். ஸோ இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஏபிங்கிற ACE அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா sin theta is equal to opposite by hypotenuse அப்படின்ட்டு தெரியுமா. ஸோ ஆப்போசிட் சைடு வந்து ஏஇ, ஸோ ஹைபாட்டென்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது ஏசி. ஸோ ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏசி இன்ட்டு சைன் ஏசின்னு கிடைக்கும். ஏசி இஸ் நத்திங் பட் பி அப்படின்ட்டு முதலே சொல்லியிருந்தேன். ஸோ ஏசியில் மிடில் உள்ளது சி தானே, அப்போ இந்த ஆங்கிள் வந்து சைன் சி அப்படின்ட்டு வரும். ஓகேவா. ஸோ பி சைன் சி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். லெட் R1 பி த ரியாக்ஷன் அட் ஏ. இது வந்து R1. ஓகேவா. ஸோ அது மாதிரி வெயிட் வந்து இந்த இடத்துல இப்படி ஆக்ட் ஆகக்கூடியது. ஓகேவா. லெட் R1 பி த ரியாக்ஷன் அட் ஏ. அப்போ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் பிசி. ஸோ மொமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா R1ல் உங்களுக்கு இருக்கக்கூடியது ஏங்கிற பாயிண்ட்டு, ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ஏஇங்கிறது தான் வந்து உங்களுக்கு பெர்பெண்டிகுலர். சிமிலர்லி டபிள்யூங்கிறது இங்கே ஆக்ட் ஆகக்கூடியது, டபிள்யூவில் இருக்கக்கூடியது அப்போ டிஓ அப்படிங்கிறது. ஸோ அதனால் என்ன எழுதிடலாம்னா R1 இன்ட்டு ஏஇ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ இன்ட்டு ஓடி அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா ஓடிக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஆர் காஸ் ஏ அப்படின்ட்டு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ ஓடிக்கு பதிலாக ஆர் காஸ் ஏவை ரீப்ளேஸ் பண்ணுவோம். சிமிலர்லி ஏஇக்கு பதிலாக பி சைன் சின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த பி சைன் சியோட வேல்யூவை டினாமினேட்டரில் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ நியூமரேட்டர் அப்போ R1ஓட வேல்யூ டபிள்யூ ஆர் காஸ் ஏ பை ஸ்மால் பி இருக்குல்ல, ஸ்மால் பிக்கு பதிலாக 2r sin பின்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்லேயே வந்து ஒரு இடத்துல பார்த்தோமா c by sin c is equal to 2r dash அப்படிங்கிற இந்த ரிலேஷன் உண்டு அப்படின்ட்டு. அப்போ இந்த நம்மளோட இந்த ப்ராப்ளமில் என்ன வரும் அப்படின்னா b by sin b is equal to 2r அப்படிங்கிறது வரும். அப்போ 2b is equal to 2r sin b அப்படிங்கிறத வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அதை தான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம், b equal to 2r sin b அப்படிங்கிறது. ஸோ இப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு r வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ w cos a by 2 sin b sin cன்னு இருக்குது. மேலேயும் கீழேயும் 2 sin a மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ டினாமினேட்டரில் 2 × 2 4 sin a sin b sin cன்னு வரும். நியூமரேட்டரில் 2w × 2 sin a cos a. But 2 sin a cos a is nothing but sin 2a divided by 4 sin a sin b sin c. ஸோ இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது அப்படின்னா R1. ஸோ எப்படி R1 கண்டுபிடிச்சோமோ சிமிலர்லி R2 R3 எழுத முடியும். R2 R3க்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா நியூமரேட்டரில் sin 2aக்கு பதிலாக R2ல் 2bன்னு வரும். அதை மாதிரி R3ல் பார்த்தீங்கன்னா 2aக்கு பதிலாக 2c அப்படிங்கிறது வரும். டினாமினேட்டர் எல்லாமே வந்து சேம்.
ஸோ அப்போ நீங்கள் R1:R2:R3 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டினாமினேட்டர் எல்லாமே சேமுங்கிறதுனால அதுவும் கேன்சல் ஆயிரும். நியூமரேட்டரில் டபிள்யூவும் வந்து கேன்சல் ஆயிரும். அது போக பாக்கி வந்து sin 2a sin 2b sin 2c அப்படின்ட்டு கிடைக்கும். therefore R1:R2:R3 அதாவது இந்த ப்ரெஷர்ஸோட ரேஷியோ வந்து sin 2a sin 2b sin 2c அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமில் ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ இதுக்கப்புறம் வந்து 2 எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, இஃப் P and Q ஆர் லைக் parallel forces, P and Qங்கிறது வந்து லைக் parallel forcesனு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. if Q is moved parallel to itself, ஸோ Q வந்து அதுக்கு அது பேரலாக மூவ் பண்ணி வைக்கிறோம், கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் த்ரூ டிஸ்டன்ஸ் x அப்படின்னா prove that the resultant of P and Q moves through a distance qx by P plus Q அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். தட் மீன்ஸ் என்னதுன்னா, இப்போ டயக்ராமை பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக ஏபி அப்படிங்கிற இந்த லைனில் வந்து பிங்கிறது ஒரு ஃபோர்ஸு, கியூங்கிறது ஒரு ஃபோர்ஸு. கியூவை வந்து இதுக்கு பேரலாக நம்ம மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கிறோம். ஸோ எக்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம மூவ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? லெட் சி பி த சென்டர் ஆஃப் பி அண்ட் கியூ. ஸோ பிக்யூவோட சென்டர் இதுதான் வந்து உங்களுக்கு பிக்யூ அப்படின்னா இதனோட சென்டரை வந்து சி அப்படின்ட்டு டினோட் பண்ணி வச்சுருக்கிறோம் அட் ஏ அண்ட் பி. அப்போ நமக்கு என்ன தெரியும், இதுக்கு பொறுத்து மொமெண்ட்ஸ் எழுதணும் அப்படின்னா பி இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு கியூ இன்ட்டு சிபி அப்படிங்கிறத வந்து எழுதலாம். ஸோ இது வந்து நமக்கு தெரியும். லெட் டி பி த நியூ சென்டர் ஆஃப் பி அட் ஏ அண்ட் கியூ அட் பி டேஷ். ஸோ இப்போ இந்த கியூங்கிறத வந்து நம்ம ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த சிங்கிற சென்டர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டி அப்படிங்கிற இந்த சென்டருக்கு வந்து தள்ளி போயிடும். ஓகேவா? சச் தட் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இதுக்கு நம்ம மொமெண்ட் எழுதணும்னா எப்படி கிடைக்கும்னா, அப்போ பி இன்ட்டு ஏடி இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு டிபி டேஷ். ஸோ இது எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் இது. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஆட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும். அப்போ பி இன்ட்டு ஏசி ப்ளஸ் ஏடி இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு டிபி ப்ளஸ் பிபி டேஷ் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலை, தட் இஸ் ஏடியை பிரித்து எழுதுகிறோம். ஓகேவா? ஏடிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா ஏசி ப்ளஸ் சிடி அப்படிங்கிறத வந்து நம்ம பிரித்து எழுதலாம். அதை மாதிரி டிபி டேஷ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மொத்த பிடியிலேருந்து பிபி டேஷை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து இது கிடச்சிரும். தட் மீன்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அது கிடைக்கும். அப்போ டிபி ப்ளஸ் பிடி டேஷ் ஈக்குவல் டு இப்படின்ட்டு வந்துடும். பட் டிபியை பார்த்தீங்க அப்படின்னா அது சிபி மைனஸ் சிடின்னு சொல்லலாமா? டிபிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இந்த டிபிங்கிறது உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா இந்த மொத்த சிபியிலேருந்து இந்த சிடியை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா கிடச்சிடக்கூடியது. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். பிபி டேஷோட வேல்யூ எக்ஸுங்கிறதுனால இதை இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இப்போது உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா பி இன்ட்டு ஏசி plus P into CD equal to Q into CB minus Q into CD plus Q into X அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ மொதல் ஈக்குவேஷனில் P into ACயும் Q into CBயும் ஈக்குவல்னு எழுதி வச்சுருக்கோம். ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த மைனஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் அப்படின்ட்டு ஆகும். அப்போ ரெண்டுத்துலேயும் CD பொதுவாக இருக்கிறதுனால CD எடுத்துட்டிங்கன்னா P plus Q is equal to Q into X. அப்போ CD தேவை அப்படின்னா QX by P plus Q அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ இதை தான் வந்து நீங்கள் இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ மூவ்ஸ் த்ரூ த டிஸ்டன்ஸ். அப்போது ரிசல்டன்ட் வந்து இது வழியாக இதுவாகும் அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ QX by P plus Qன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா டூ அன்லைக் parallel forces P and Q acting on a rigid body at A and B respectively be interchanged in position. ஸோ டூ அன்லைக் parallel forces இருக்குது, அதனோட பொசிஷனை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா show that the point of application of the resultant in AB will displayed along AB through a distance P plus Q by P minus Q into AB. ஸோ இதனோட ரிசல்டன்ட் வந்து இது வேல்யூவாக சேஞ்ச் ஆகுது. P plus Q by P minus Q into ABன்னு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு இந்த டயக்ராமை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். டூ அன்லைக் parallel forces ஆக்டிங் ஆன் எ ரிஜிட் பாடின்னு சொல்லியிருக்கிறாங்களா. ஸோ அன்லைக் parallel forces அப்படிங்கிறதுனாலேயே அதனோட டைரக்ஷன்ஸ் தலை மாதிரி இருக்கும். அப்போது Pங்கிறது இங்கே இருந்தது அப்படின்னா Qங்கிறது வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? Let C be the center of the two
அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் சிங்கிறது வந்து சென்டர் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். பி அட் ஏ அண்ட் கியூ அட் பி அப்படின்ட்டு. அப்போ பி இன்ட்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு சிபி அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கிட முடியும். ஸோ இதை வந்து நம்ம எழுதிடுவோம். லெட் டி பி த நியூ சென்டர் வென் P and Q are interchanged. ஸோ பியும் கியூயும் இன்டர்சேஞ்ச் ஆகும்போது டிங்கிறத வந்து நியூ சென்டர் அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ நியூ சென்டராக இருந்தால் அகெயின் அதை பொறுத்து மொமெண்ட் எழுத முடியும். அப்போ Q இன்ட்டு ஏடி இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு டிபி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். மேலே இதை எப்படி எழுதியிருக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து இதை எழுதுகிறோம். ஸோ இப்போ ஏடியை வந்து நீங்கள் டயக்ராம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த ஏசியிலேருந்து சிடியை கழிச்சிட்டா கிடைக்கக்கூடியது தான் ஏடி. அதனால ஏசி மைனஸ் சிடின்னு எழுதுவோம். அதை மாதிரி டிபிங்கிறது என்னது அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் டிஏ ப்ளஸ் ஏபி சேஞ்சது தான் வந்து உங்களுக்கு டிபி. அதனால இதை எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னது பார்த்தோம் அப்படின்னா அப்போது Q இன்ட்டு சிபி மைனஸ் ஏபி, அதாவது ஏசி இருக்குல்ல, ஏசியை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த மொத்த சிபியிலேருந்து ஏபியை கழிச்சிட்டா கிடைக்கக்கூடியது தான் சிஏ, அது சிபி. அதனால சிபி மைனஸ் ஏபின்னு எழுதிடலாம். சிடிங்கிறது அப்படியே இருக்கும். சிமிலர்லி டிஏ இருக்குல்ல, டிஏவை பார்த்தீங்க அப்படின்னா அது ஏசி மைனஸ் சிடி. டிஏ அப்படிங்கிறது வந்து மொத்த ஏசியிலிருந்து இந்த சிடியை கழிச்சிட்டா கிடைக்கக்கூடியது. அதனால இப்படி எழுதியிருப்போம். ப்ளஸ் ஏபிங்கிறது அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா Q இன்ட்டு சிபி, அப்போது உள்ள மல்டிபிள் பண்ணுவோம். ஜஸ்ட் Q இன்ட்டு சிபி மைனஸ் Q இன்ட்டு ஏபி மைனஸ் Q இன்ட்டு சிடி இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு ஏசி மைனஸ் P இன்ட்டு சிடி ப்ளஸ் P இன்ட்டு ஏபி அப்படின்ட்டு. பட் P இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு Q இன்ட்டு சிபி அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த மைனஸை ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வாங்க ப்ளஸ் ஆகும். அது மாதிரி இந்த மைனஸை இங்கே கொண்டுட்டு வந்தீங்கன்னா அதுவும் வந்து ப்ளஸ் ஆகும். அப்புறம் சிடியை பொதுவாக எடுத்திங்கன்னா P மைனஸ் Q கிடைக்கும். ஏபியை பொதுவாக எடுத்திங்கன்னா P ப்ளஸ் Q கிடைக்கும். therefore CD is equal to P plus Q by P minus Q into AB அப்படிங்கிறது வந்து வரும். இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிசல்டன்ட் ஆஃப் 3 ஃபோர்ஸஸ் PQRங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ட்ரையாங்கிளில் எடுக்கிறோம். சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஆங்கிளாவது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் Q plus R is equal to P√3 அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ ரெண்டாவது ப்ராப்ளமில் இதே மாதிரி தான் PQRங்கிறது ரிசல்டன்ட் ஆஃப் 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா தென் த ரிசல்டன்ட் பாசஸ் த்ரூ த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத சொல்லிட்டு Q ஈக்குவல் டு R ஈக்குவல் டு P/2 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் பிளேட் இருக்குது சப்போர்ட்டட் ஹரிசாண்டலி அட் த பாயிண்ட்ஸ் ABC அப்படின்னா த ப்ரெஷர் அட் த பாயிண்ட்ஸ் ABC ஆர் இந்த ரேஷியோ sin to A sin to B sin to C அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் 2 எக்ஸசைஸ் ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸாக இருந்துச்சு. அந்த Qங்கிற பாயிண்ட்டை வந்து ஒரு எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் நம்ம தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா அப்போ அதனோட நியூ ரிசல்டன்ட் வந்து QX/P + Q அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் வந்து 2 அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் AB வில் டிஸ்பிளேட் அலாங் AB த்ரூ எ டிஸ்டன்ஸ் P + Q/P - Q into AB அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளமோட செகண்ட் யூனிட் முடியுது. ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் தேர்ட் யூனிட்டோட ஃபஸ்ட்டு கிளாஸோட வீடியோவை வந்து நான் போடுறேன். ஸோ நீங்கள் அதே மாதிரியே வந்து நெக்ஸ்ட் வீடியோவை தேடி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக்ஸ் தேர்டு சாப்டர் வந்து ஈக்குலிபிரியம் ஆஃப் 3 ஃபோர்ஸஸ் அப்படின்னா கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் தேர்ட் யூனிட்டோட வீடியோவையும் வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு உண்டான வீடியோ மட்டும் நான் இதனோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.